Hello friends, welcome to Merz-Chennai YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த Esports ஓட ஆட்டோ RGB Superflow fan பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த Superflow fan ஓட unboxing வீடியோ வந்து நான் நம்ம சேனல்ல வந்து ஷார்ட்ஸா போட்டுருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேனை பத்தி ஒரு சில டீடைல்ஸ் பார்ப்போம். அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி ஃபேன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ஃபேனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா Superflow 120mm ஆட்டோ RGB. ஆட்டோ RGB அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து உங்க மதர் போர்டோட கனெக்ட் ஆகாது. இது வந்து டைரக்டா SMPS ஓட கனெக்ட் ஆயிடும். அதனால வந்து நீங்க இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபேன் ஆன் ஆஃபும் பண்ண முடியாது. ஒன்ஸ் இதை நீங்கள் எஸ்எம்பிஎஸோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் ஆனில் இருக்கிற வரைக்கும் இது ரன்னிங்கில் இருக்கும், லைட்டும் ஆனில் இருக்கும். எஸ்எம்பிஎஸ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஆஃப் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து மதர் போர்டு யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேனை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த ஃபேனை பற்றி அதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த ஃபேனோட ஸ்பீடு, லைட் பற்றி, அப்புறம் லைஃப் சைக்கிள் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து QR கோட் கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ப்ரௌன் கலர் பேக்கெட்டில் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை வந்து நம்ம கேபினட்டோட ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சைடில் வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதையும் சைடில் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து இது ஃபேனை பற்றி பார்ப்போம். இதான் நம்மளோட Superflow ஃபேன். இதில் வந்து கனெக்டர் எந்த டைப் ஆஃப் கனெக்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோலெக்ஸ் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மோலெக்ஸ் கனெக்டர் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேனை வந்து நீங்கள் SMPSோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளாக், ஒன்று ஒயிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பிளாக் யூஸ் பண்ணி எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த ஒயிட் கலர் மோலெக்ஸ் கனெக்டர் பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் கனெக்டராக தான் நீங்கள் வந்து டேரெக்டாக SMPSோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேனும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கனெக்டர் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த ஃபேனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபேனில் வந்து மேலே ஸ்டிக்கர், சென்டரில் வந்து ஸ்டிக்கர் போட்டு Esports அப்படின்னு இந்த கம்பெனியோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஃபேனோட 4 சைடு வந்து ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. கேபினட்டோட ஃபிக்ஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கணும்ன்ட்டு. ஃப்ரண்ட் சைட்லேயும் ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க, பேக் சைட்லேயும் ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒயிட் கலர் ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்டாக சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர் ஃப்ரேம். இங்கே லைட் எரியும் போது இதுலேயும் ஒரு லைட் எரியும். ஸோ இதுதான் ஃபேனை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ இந்த ஃபேன் ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபேனை செக் பண்ணி காமிக்கிறதுக்கு நான் ஒரு SMPS எடுத்திருக்கேன். இப்போ இந்த SMPSல வந்து மோலெக்ஸ் கனெக்டர் நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, மேல். இந்த மோலெக்ஸ் மேல் கனெக்டர் எடுத்து இந்த ஒயிட் கலர் மோலெக்ஸ் ஃபீமேலில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்ட உடனே இந்த SMPSக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேன் ரன் ஆகி லைட் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் இதோட ஆன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சிம்பிள். இது நான் எங்கேருந்து வாங்கினேன், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம லைட்டோட கலர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஆட்டோ RGB அப்படின்றதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகும். வீடியோவில் பார்த்தவங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக 2 to 5 செகண்ட்ஸ்க்குள்ள உள்ளே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகுது. நான் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, இன்பில்ட் கண்ட்ரோலர். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலர் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் இந்த ஃபேனுக்கு பேர் வந்து ஆட்டோ RGB அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ஃபேனை பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டால் நான் இந்த ஃபேன் யூஸ் பண்ணி இந்த ஃபேனை வந்து கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இதோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.